வெல்கம் டு மை சேனல் லேர்ன் யுவர் செல்ஃப். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இன்ஃபோசிஸ் ஆஃப் கேம்பஸ் ட்ரைவ் விட்டுருக்காங்க 2025. என்னென்ன போஸ்டிங்க்குனா எஸ்பி ஸ்பெஷலைஸ்டு ப்ரோக்ராமர் அண்ட் டிஜிட்டல் ஸ்பெஷலைஸ்டு இன்ஜினியர் டிஎஸ்சி. என்னென்ன பேட்ச் அவைலபிள் அப்படின்னா 2024 அண்ட் 2025 பேட்ச் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் தென் எலிஜிபிலிட்டி வந்து பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக், எம்எஸ்சி, எம்சிஏ எல்லாமே அப்ளை பண்ணலாம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நார்மலாக நிறையா பேஜ்க்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இது ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஸோ எடுத்துக்கோங்க. அந்த லிங்க்குள்ளே போனோடனே ஃபஸ்ட்டு ஐ அக்ரீன்னு கொடுத்துட்டு அக்செப்ட் கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களோட இமெயில் ஐடி அண்ட் ஃபஸ்ட் நேம் அண்ட் தென் லாஸ்ட் நேம் நான் என்னோடது கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு கண்டினியூ. நெக்ஸ்ட் பேஜ் லோட் ஆகும். இதில் வந்து நார்மல் டீட்டெயில்ஸ் தான், ஜெண்டர், அப்புறம் உங்களோட ஃபுல் நேம், ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் தென் லாஸ்ட் நேம். லேப்பில் பண்ணுங்கள், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், டக்குன்னு பண்ணிடலாம். அண்ட் தென் பர்சனல் இமெயில் ஐடி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை கொடுத்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற ஐடியே கொடுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. சேமாக யூஸ் பண்ணுறதுனால ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் உங்களோட ஃபோட்டோ அண்ட் தென் நான் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணிட்டேன், ஃபோட்டோவும் அப்லோட் பண்ணிட்டேன். ஃபோட்டோ வந்து பிடிஎஃபாக இருந்தாலும் ஓகே, அண்ட் தென் இல்லைன்னா டவுன்லோடு இமேஜாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் உங்கள் ஃபோன் நம்பர் அண்ட் தென் உங்கள் டேட் ஆஃப் பர்த் அண்ட் தென் உங்கள் அட்ரஸ் நார்மலாக எழுதினாலும் போதும். டூ யூ ஹாவ் பாஸ்போர்ட் மீன்ஸ் எஸ்ன்னு கொடுங்க, இல்லைன்னா நோன்னு கொடுங்க. இது எனக்கு இப்படி தான் 2-3 தடவை வந்துச்சு ரெக்வயர்னு. ஒரு 2 டைம்ஸ் கிட்ட நான் ஃபோனில் பண்ணும்போது இப்படி தான் வந்துச்சு. 2 டைம்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த்து அப்புறம் சப்மிட் ஆச்சு. உங்களுக்கு இப்படி வந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்மிட் ஆகும். அதுக்கு முன்னாடி லீவ் ஆகிடாதீங்க. இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பேஜ் இப்போ வந்துடுச்சா? ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்துடும். இதெல்லாம் உங்கள் ஸ்கூல் டீட்டெயில்ஸ், என்ன போர்டு எல்லாமே பண்ணிடுங்க. அண்ட் தென் கிராஜுவேஷன் டீட்டெயில்ஸ் ஆல்சோ, என்ன காலேஜில் படிச்சிங்க, எவ்வளோ சிஜிபிஏ. யூஜி படிச்சிங்கன்னா யூஜி, டிப்ளமோ சில பேர் படிச்சிருப்பீங்க 12க்கு பதிலாக, ஸோ டிப்ளமோ யூஸ் பண்ணிக்கோங்க. யூஜி மெயின். அண்ட் தென் பிஜி வந்து நீங்கள் படிச்சிங்கன்னா ஓகே, இல்லைன்னா மென்ஷன் பண்ண வேணாம், இட்ஸ் ஆப்ஷனல் ஒன்லி. சில பேருக்கு வந்து காலேஜ் நேம் வராது, ஸோ யூனிவர்சிட்டி பேஸ்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ணா யூனிவர்சிட்டினா அண்ணா யூனிவர்சிட்டின்னு டைப் பண்ணிட்டு போட்டுக்கோங்க. இன்ஸ்டியூஷனுக்கும் அதே தான். அண்ட் தென் பிரான்ச் நான் வந்து எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன், ஸோ அது போட்டுக்கிறேன். அப்புறம் சிஜிபிஏ, எந்த இயரில் பாஸ் அவுட். உங்களுக்கு ஏதாவது அரியர் இருந்துச்சுன்னா எஸ்ன்னு போடுங்க. இப்போ எத்தனைன்னு கேட்கும் கொடுத்துக்கோங்க. கேப் இருந்துச்சு எஜுகேஷனில் அப்படின்னா எஸ்ன்னு போட்டுக்கோங்க. நான் இங்கே ஃபில். ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் போகலாம். நெக்ஸ்ட் பேஜ் நீங்கள் அந்த பொசிஷனுக்குலாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்களான்னு கேட்குறாங்க. எஸ்ன்னு போட்டு நீங்கள் ஆல்ரெடி இன்ஃபோசிஸில் டெஸ்ட் ஏதாவது அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னா எஸ்ன்னு போடுங்க. எஸ்ன்னு போட்டுட்டு டெஸ்ட் டேட், எப்போ டெஸ்ட்டு வந்து டேட் வந்து ரிசீவ் அட்டன் பண்ணிங்க. அண்ட் தென் இஃப் யூ செலக்ட் ஆகிருந்தீங்க அப்படின்னா எஸ்ன்னு போடுங்க, இல்லைனா நோன்னு போடுங்க. செலக்டட் ஃபார் அன் இன்டர்வியூனா செலக்ட் ஆகிருந்தீங்கன்னா எஸ், இல்லைனா நோ. நான் வந்து சும்மா உங்களுக்காக பண்ணி காமிச்சேன். நான் வந்து இதுவரை எதுவுமே அட்டன் பண்ணதில்லை அப்படின்னா அன்செலக்ட் பண்ணிவிட்டு இது வந்து செலக்ட்டுக்கு ஓகேவா, எந்த டேட் வேணாலும். நம்ம வந்து ஆல்ரெடி உள்ளது மட்டும் தான் பண்ண முடியும், புரியுதா? இதுக்கப்புறம் உள்ளது வந்து பண்ண முடியாது. ஸோ தட் ஒன்லி தே ஆர் ஆஸ்கிங் டேட். ப்ரீவியஸாக எதுவும் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா, இல்லைனா நோ போட்டேன், நான் எதுவுமே அட்டன் பண்ணல. ஸோ நோ. ரிசீவ் ஆஃபர் லெட்டர் ஏதாவது ரிசீவ் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ்.
இல்லைன்னா நோ. ஓகேவா? அதே மாதிரி தான் இதுக்கும். இந்த பேசிஸில் ஏதாவது டெஸ்ட் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ், இல்லைன்னா நோ. நோ போட்டு நெக்ஸ்ட் பேஜ் கொடுத்துடலாம். இதுலேயும் நோ போடணும். செலக்டட் இன்டர்வியூஸ் ஜாயின் ஆனீங்க அப்படின்னா எஸ் போடுங்க, இல்லைன்னா நோ போட்டுருங்க. எல்லாத்துக்கும் போட்டு நெக்ஸ்ட் பேஜ். நீங்கள் ஏதாச்சும் ஒரு கம்பெனியில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எஸ்ன்னு போட்டு அந்த கம்பெனி நேம் அண்ட் தென் என்ன ரோலில் நீங்கள் ப்ளே பண்ணியிருந்தீங்கன்னு எழுதிக்கோங்க. அண்ட் தென் ஆர் யூ பார்ட்டர் ஆஃப் அதர் கம்பெனி எஸ்னால் எஸ்ன்னு கொடுங்க, இல்லைன்னா நோ கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அண்ட் தென் யாராச்சும் ரெஃபர் பண்ணி நீங்கள் வரீங்க அப்படின்னா எஸ் யூஸ் பண்ணி அவங்களோட நேம் அண்ட் தென் அவங்க டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா நோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேஜ். இதில் உங்களோட ஐடி கார்டு, காலேஜ் ஐடி கார்டு வந்து அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜ் கொடுத்தீங்கன்னா ஓவர் ஆயிடும். ஓகேவா? சாரி, ஒன் மோர் பேஜ் இருக்குது. இதில் வந்து இதை ரீட் பண்ணிட்டு ஐ அக்ரின்னு கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் உங்களோட டேட் அண்ட் டைம் அது ஆல்ரெடி மென்ஷன்டாக இருக்கும், என்றைக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னு. அண்ட் தென் இவரோட பிளேஸோட நேம் கொடுத்துக்கோங்க. அப்புறம் உங்களோட ஃபுல் நேம் கொடுத்துட்டு ஐ எம் நாட் ரோபோட் கிளிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்திங்கன்னா ஓவர் ஆகிடும். அவ்வளோதான், ஃபினிஷ். நம்ம எவ்வளோ இன்டர்வியூ அட்டன் பண்ணாலும், எவ்வளோ இன்டர்வியூ ஃபெயில் ஆனாலும் ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம வந்து பாஸ் ஆகும். ஸோ ஹாப்பியாக இருங்க. அண்ட் தென் அப்ளை பண்ணுறத வந்து விட்டுறாதீங்க. ஹோப்போட எப்போவுமே அப்ளை பண்ணுங்கள். எவ்வளோ ஜாப் 100 200 எவ்வளோ அப்ளை பண்ணாலும் ஓகே, கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம பாஸ் ஆகும். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட்.